ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் அஸ்மென்ஸ் கிளப். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நம்ம தெரியாத ஒரு கொஸ்டின்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்மக்கிட்ட இருக்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய காமன் சென்ஸை வச்சு எப்படி சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, இதெல்லாம் தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப தேவையான விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் படிக்கலாம், நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய மேதாவியாக வேணால் இருக்கலாம், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம், அதெல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்க எக்ஸாம்ல அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அங்க உட்கார்ந்து அந்த 1 ஹவர் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, என்ன பண்றீங்கன்றது தான் இட் மேட்டர்ஸ் எ லாட். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஒரு தெரியாத ஒரு கொஸ்டின கூட எப்படி பார்த்து பேனிக் ஆகாம, பதட்டம் இல்லாம பொறுமையா படிச்சு பார்த்து எப்படி ஆன்சர் கொண்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இதை பார்த்த உடனே பேனிக் ஆகாதீங்க. என்னன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை பார்த்த உடனே பேனிக் ஆகாதீங்க. ஓகே. ஸோ பட் நான் என்ன சஜஷன் பண்ணுவேன்னா, இந்த இதை பொறுத்த வரைக்குமே, அதாவது எடுக்கேட்டிவ்ல நாட் ஒன்லி ஃபார் ஜிஎஸ், ஃபார் எனி சப்ஜெக்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டில் போட்டுறணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாடரேட்டான கொஸ்டின்ஸ் போடணும். அதுக்கப்புறம் தான் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் போடணும். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து பேப்பரை சால்வ் பண்ணணும். அதே தான் ஜிஎஸ்க்கும் பொருந்தும். ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இல்லை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் போட்டுருங்க. செகண்ட் ரவுண்ட் வரும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்து ஆப்ஷனை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். பட் அட் எனி காஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஆப்ஷனை பார்க்காம கொஸ்டினை படிக்காம ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? சரி, நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும், எப்படி நம்ம வந்து கொஸ்டினை பார்த்து வந்து ஆன்சர் கொண்டு வரது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை பார்த்த உடனே ஆப்ஷன் எல்லாத்தையுமே வந்து படிச்சு பார்த்து அந்த 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 சப்ஜெக்ட் பற்றி உங்களுக்கு எந்த நாலேஜுமே இல்லைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த கொஸ்டினை படிச்சு பாருங்க. 3 ஸ்டேட்மெண்ட்லையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எலிமினேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். எலிமினேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சில ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த எலிமினேஷன் டெக்னிக்ல என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து தப்பாக தான் இருக்கும். மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் ஒன்லி, ஆல், நெவர், எவர், drastically, completely, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட் அதை படிக்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சொல்லக்கூடிய கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம்ஸ் எதோ கொடுத்துட்டு ஒன்லி உங்களுக்கு மட்டும்தான் இது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து இந்த மாதிரியான ஒரு கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி நமக்கு இதுவாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கேன், இட் மே, பிரிங், இட் மே ஆக்ட், இட் கேன், இட் மைட், இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? பட் நம்ம இங்கே கரெக்டாக இருக்க தேவையில்லை, நம்ம எலிமினேஷன் டெக்னிக் தான் பார்க்குறோம். எலிமினேட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்றதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட்டு என்னன்னா கான்ட்ராடிக்டாக இருக்கும். இப்போது ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துடுறாங்க. ஓகேவா? இந்த ஸ்கீம் கொண்டு வந்து 2 ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 1, 2ல 2 ஆப்ஷன் வைக்கிறாங்க. இதனால வந்து ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இதனால ஜிடிபி வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக கிடையாது தானே. இந்த ஸ்கீம் நீங்கள் படிக்கல, உங்களுக்கு ஜிடிபினா என்னன்னு தெரியலன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தினால இந்த 2மே நடக்குமா? கன்ஃபார்ம் நடக்காது தானே. அப்போது போத் 1 and 2ன்ற ஆப்ஷன் நம்ம போடவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒன்று நன் ஆஃப் திஸ் போடலாம். அந்த கொஸ்டினுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்கலாம். அதனால நன் ஆஃப் திஸ் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாச்சும் ஒன்று தான் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ அந்த சப்ஜெக்ட் பற்றி நீங்கள் நாலேஜ் இருந்ததுன்னா, இப்போ இந்த மாதிரி கான்ட்ராடிக்டா இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இது பண்ணுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா டெக்னிக்ஸுமே அட் யுவர் ஓன் ரிஸ்க் தான்ப்பா. இதை வந்து கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும்லாம் கிடையாது. 99% வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த 1% ஒர்க் அவுட் ஆகாமையும் போகலாம். ஓகேவா? இந்த நான் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மோஸ்ட்லி தப்பாக தான் இருக்கும். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கீழடியில் வந்து நம்ம வந்து மனிதர்கள் வந்து வாழவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான்.
எனக்கு இன்னைக்கு நம்ம வந்து மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான எவிடன்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது வந்து தப்பாக தான் இருக்கும். அது நமக்கு தெரியாது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து இந்த விஷயம் இல்ல, இங்க வந்து இது கண்டுபிடிக்கல அப்படின்னு இல்லன்ற வார்த்தை நாட் அவ இந்த மாதிரி சொன்னாங்கனாலே அது வந்து மோஸ்ட்லி தப்பா தான் இருக்கும். அதே மாதிரி சயின்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ல வந்து இட் கேன், இட் மே, இந்த விஷயத்த இந்த இன்ஸ்ட்ருமெண்டால இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேன் மே நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் தான் நமக்கு வந்து எலிமினேஷன் டெக்னிக்கு. அதே மாதிரி சில இடங்கள்ல வந்து நம்பர்ஸ் வந்து தப்பா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்தியாவோட ஜிடிபி வந்து இந்த ஸ்கீம்னால 60% வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க பார்த்தோனே டப்புன்னு போட்டுடலாம். எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா. வருஷத்துக்கே நம்ம ஜிடிபி குரோத் எவ்வளோ இருக்க போகுது? அரவுண்ட் 10 தான் இருக்க போகுது. ஓகேவா? அது இப்பலாம் எவ்வளோ ஆயிடுச்சு நமக்கு? 7, 8 தான் ஆயிடுச்சு. ஏதோ ஒண்ணு 10ன்றது 15 ஆகலாம், 20 13 ஆகலாம். பட் வந்து ஜிடிபி வந்து 60% க்ரோ ஆகும் அப்படின்னால ரொம்ப எக்ஸ்ட்ரீமான இது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வரும்போது ஸ்பெசிஃபிக்கா வந்து அந்த அந்த ஆப்ஷன் வந்து தப்பா தான் இருக்கும். பட் நீங்க அது கொஞ்சம் படிச்சு பார்த்து இது வந்து இவ்வளோ இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு டெக்னிக் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு. பட் இந்த எடிகுட்டில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டெக்னிக்ஸ்லாம் தேவையில்ல. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக். இத மட்டும் வச்சுமே நம்மளால எல்லா கொஸ்டின்ஸும் எலிமினேட் பண்ண முடிஞ்சது. இப்ப நான் சொன்ன மத்த டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட் அப்கமிங் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். பட் இந்த இப்ப ஸ்டெனோல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த டெக்னிக்ஸ் வச்சே நமக்கு வந்து 99% கொஸ்டின்ஸ்க்கு வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால தான் நான் எல்லா கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஆக்ட் படிச்சதில்ல. ஓகேவா? ஸோ இத பத்தி டீட்டெயிலா நம்ம யாருமே படிச்சதில்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்காண்டி இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் படிச்சு பார்க்கணும். ஒரு ஃபாஸ்ட் ரீட் பண்ணணும். இத வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் கம்யூனிட்டி பனிஷ்மென்ட் ஃபார் மைண்ட் எம்ப்ளாயீஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஸ்கோப் ஆஃப் சம்மரி ட்ரையல் ஒன்லி சீரியஸ் அஃபென்ஸ் அண்டர் த ஆக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கீவேர்ட் சொன்னேன் இல்லையா? அங்க வந்திருக்கு பாருங்க. இப்ப பாருங்க 2 எலிமினேட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துருது. இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 2 இல்லாத ஆப்ஷன். புரியுதா? எப்படி நம்மளோட எலிமினேஷன் டெக்னிக் ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ இந்த ஒன்லி ஆப்ஷனை பார்த்துட்டு இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சு அதை எலிமினேட் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் வந்துருது. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. யூபிஎல்என் இஸ் த ஒன்லி ஃபார் அர்பன் ஏரியாஸ் அண்ட் நாட் ரூரல் லேண்ட். ஓகேவா? இதுலயும் பாருங்க நமக்கு 4 இல்லாத ஆப்ஷன் நமக்கு 2 தான். இதுல நமக்கு வந்து சாய்ஸ் நம்ம வந்து கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூ பின்னு இருக்கு யூனிக் ஐடின்னு இருக்கு. அப்போ இது கரெக்டாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். அதனால 1 நம்ம எடுத்துக்கிட்டு 1, 2, 3 வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த கொஸ்டின் பத்தி நீங்க படிச்சிருந்தீங்கனாலும் நீங்க இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஆக்சுவலா படிச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிடணும். ஒரு ஆப்ஷன் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஆப்ஷன் பக்கமே நம்ம போகக்கூடாது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நீங்க வந்து 4th வந்து தப்புன்னு சூஸ் பண்ணிட்டீங்கனாலே, அதாவது இந்த ஒன்லியே விட்டுருங்க. நார்மலா நீங்க தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே இந்த 2 ஆப்ஷனை பக்கமே நீங்க திரும்ப போகவே கூடாது. அதே மாதிரி 2, 3யும் கரெக்ட், 2, 3யும் கரெக்ட்னு இருக்கா? அப்ப 2, 3 நீங்க பார்க்கவே கூடாது. ஓகேவா? நமக்கு வந்து இங்க வந்து ஸ்கூல்ல வந்து காலேஜ் செமஸ்டர் எக்ஸாமோ 16 மார்க்கோ, 15 மார்க்கோலாம் நம்ம எழுதல. எல்லா ஆப்ஷனும் படிச்சு பார்த்து போட்டா தான் மார்க்லாம் கிடையாது. 2, 3 எப்படி பார்த்தாலும் இது தப்புன்னு உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சுச்சுன்னா, இங்க இப்ப நான் சொல்றது வந்து எலிமினேஷன் டெக்னிக் கிடையாது. ஜென்ரலா உங்களுக்கு நீங்க வந்து 4th ஆப்ஷன் தப்புன்னு தெரிஞ்சிச்சு. டெஃபினட்டா இது வராது நீங்க படிச்சிருக்கீங்க அந்த விஷயம் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் மட்டும் தான் உங்க கையில இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 2, 3ய படிக்கக்கூடாது. எனக்கு நீங்க வந்து முடிவு பண்ணிட்டீங்க 4 தப்புன்னோனே இந்த 2 ஆப்ஷன் தான் உங்க கையில இருக்கு. அப்ப 2, 3 கன்ஃபார்ம் கரெக்ட்ன்றது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 1 மட்டும் கரெக்ட்டா பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போணும். இப்ப நான் சொல்றது எதுக்குன்னா, நீங்க படிச்சிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நான் சொல்றேன். எலிமினேஷன் டெக்னிக் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இது இந்த மாரி தான் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுல பாருங்க. இது வந்து ஒரு பேசிக்கான பாலிட்டி கொஸ்டின் தான். பட் ஸ்டில் இதுலயுமே நமக்கு எலிமினேஷன் டெக்னிக் என்னாச்சு ஒர்க் ஆச்சு. ஒன்லி த பார்லிமெண்ட் கேன் மேக் லா. சாரி. அப்போ இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல 2 பேர் லா மேக் பண்ணலாம். நமக்கு ஆல்ரெடி பாலிட்டில படிச்சிருக்கிறது தான். பட் ஸ்டில் நம்ம எலிமினேஷன் டெக்னிக் இந்த இடத்துல வந்து என்னாச்சு ஒர்க் அவுட் ஆச்சு. சாரி. நெக்ஸ்ட் இந்த ப்ரொவின்ஷியல்ஸ் இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஆர்கிடெக்சர் வந்து ஒரு கொஸ்டின். நீங்க வந்து அப்படியே ஒரு ஃபாஸ்ட் ரீட் விட்டீங்கன்னா லாஸ்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, ரிமைன்ஸ் அன்கம்ப்ளீட்லி யூனிஃபார்ம் அக்ராஸ் ஆல் ரீஜன் சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுவுமே என்ன நமக்கு இதை எலிமினேட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. புரியுதா?
ஸோ இன்னொரு பேட்டர்ன் என்ன நோட் பண்ணீங்க, எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க. தேர்டில் இருக்கா, இதுலேயும் தேர்டில் இருக்கா, இதில் ஃபோர்த்தில் இருக்கா, ஓகேவா, இதில் செகண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது நமக்கு, அப்போ ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினில் எடிக்குட்டியில் நம்ம என்ன பார்க்கணும், லாஸ்ட் பின்னாடிலேருந்து படிக்க ஆரம்பிக்கணும். பின்னாடிலேருந்து படித்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான் எலிமினேட் பண்ணி ஆன்சர் வந்தால் போட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? இதுதான் நமக்கான இப்போதைக்கு இருக்க கையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கு. ஸோ இதை வந்து மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தி டெத் ரேட் இஸ் ஆல்வேஸ் ஹையர் தென் பர்த் ரேட். இதுவும் நமக்கு இந்த இடத்துல இப்போ என்ன நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் ஆகுது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஆல்வேஸு, எனிவேஸு, எவர், நெவரு, ஆளு, நன்னு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்து எலிமினேட் பண்ணோம். அகைன் திரும்ப இதுலேயும் த்ரீ இருக்குது, இது வராது, இதுலேயும் 3 இருக்குது, அது வராது, இதுலேயும் 3 இருக்குது, வராது. நம்மளோட ஒரே ஆப்ஷன் என்ன, இதுதான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ பேசிட்டு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து எடிக்குட்டியில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ எடிக்குட்டி கொஸ்டின்ஸை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறதா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவுமே அகைன் திரும்ப நமக்கு ஆர்கிடெக்சர்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸு. கன்ஃபார்ம் இது வந்து ஒரு டஃப்பான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த டெக்னிக் பாருங்கள், நமக்கு வந்து குஜராத் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் எனி டெக்கரேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் இண்டிஜினியஸ் ப்ராக்டிசஸ். அதாவது நம்ம ஊர்லேருந்து இண்டிஜினியஸாக இருக்கக்கூடிய எந்த ப்ராக்டிஸுமே வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இது வந்து அகெயின் திரும்ப எனின்றது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட், எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே எடுக்கல இந்த ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அகெயின் திரும்ப இதுவுமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட் தான். இதை நம்ம எலிமினேட் பண்ணாலும் அகெயின் திரும்ப நமக்கு இதில் வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து ஆன்சர் வருது. இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் தான், லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. புரியுதா? அப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடணும். எங்கே தேடணும், ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஆப்ஷனில் தேடணும். பின்னாடியிலேருந்து தேடிட்டு போனீங்கன்னா நமக்கு கிடைச்சிரும். எதில், இந்த எடிக்யூட்டிவ் பேட்டர்னில். ஓகேவா? இப்படி தான் வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் கண்ட்ரோல் பை த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஒன்லி அகைன் திரும்ப. அப்போ இது வந்து நமக்கு தப்பு. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் வரவே வராது. இது நெய்தர் தான் இருக்குது, இது வராதுன்றது நமக்கு தெரியும். ஓகே, அப்போ 1 மட்டும் தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய காமன் சென்ஸ் பேஸ் பண்ணி எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட காமன் சென்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் இருந்தால் என்ன பண்ணுங்கள், அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அட்டன் பண்ண முடியுதான் பாருங்கள். அட்டன் பண்ண முடியல, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியல ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. பட் தெரியாத சில கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஒன்லைனில் வருதுல்ல, இதில் வந்து நமக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகிற போது கிடையாது. இதை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு குவிக் கிரியேட் பண்ண முடியுமா பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்குற மாதிரி தான். ஓகேவா? என்னன்னா வாட் வாஸ் த ரோல் ஆஃப் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு இன் தி டெக்னாலஜி மிஷன் ஆயில் சீட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷனில் இது வந்து மில்க் பற்றி இருக்குது, இது வந்து ட்ரேட் பாலிசியை பற்றி இருக்குது, இது வந்து ஜெனட்டிக் மாடிஃபைட் கிராப்ஸை பற்றி இருக்குது. ஓகேவா? ஜிஎம் கிராப்ஸை பற்றி இருக்குது. ஆனால் ஆயில் சீடுன்ற வார்த்தை இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இது ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு? அதாவது உங்களுக்கு வந்து டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுனா எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மிஷனை பற்றி இந்த மிஷனை நீங்கள் படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் ஜஸ்ட் உங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா ஆயில் சீடை பற்றி தான், ஆயில் சீடுக்காண்டி இந்த மிஷின் போட்டிருக்காங்க. அப்போ ஆயில் சீடை பற்றி தான் ஏதோ இவங்க வந்து பண்ண போகிறாங்க. ஆயில் சீடை பற்றின ஆப்ஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. சப்போஸ் இதில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஆயில் சீடில் இவங்க இது பண்ணுறாங்க, ஆயில் சீடில் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம இந்த கொஸ்டினை கை வைக்கக்கூடாது. ஆனால் ஆயில் சீடை பற்றி இருக்கக்கூடிய ஆப்ஷனே ஒன்று தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணணும், அட்டன் பண்ணணும், தைரியமாக அட்டன் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அகைன் திரும்ப பாருங்கள், அதே கொஸ்டின் தான், ஆயில் சீட் பற்றின கொஸ்டின் தான். ஸோ திரும்ப இது வந்து எப்படி மனுஷங்க தான் இந்த ஆப்ஷன் செட் பண்ணாங்களா, ஏஐ செட் பண்ணிச்சான்னு சொல்லிட்டு தெரில. உண்மையிலே இது வந்து படிக்காதவங்க கூட இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து போட்டுடலாம். ஆயில் சீட் இருக்குது பாருங்கள், ஆயில் சீட்டுக்கும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, எந்த மினிஸ்ட்ரி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. காமர்ஸ் மினிஸ்ட்ரி கூட கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது, வச்சுக்கலாம். எஜுகேஷனுக்கு சம்மந்தமே இல்லை, டிஃபென்ஸுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அகைன் திரும்ப நமக்கு டெக்னாலஜி மிஷன் ஆன் ஆயில் சீட் இருக்குது. அப்போ காமர்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், காமர்ஸையும் எலிமினேட் பண்ணலாம். அகெயின் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் நமக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன, அக்ரிகல்ச்சர் மட்டும்தான். ஸோ நம்மளுடைய அந்த 7ஆம் அறிவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கு ஃபஸ்ட்டு ரூலே நான் என்ன சொன்னது, என்ன, பேனிக் ஆகக்கூடாது. உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் எக்ஸாமில் அப்ளை பண்ண முடியும். புரியுதா? நெக்ஸ்ட்டு இது பாருங்க, அகைன் திரும்ப 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்ட மாதிரி தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் ரீசன் தட் த பிரசிடென்ட் நரேந்திர மோடி மெட்டு ஏதோ ஒரு பேர் இருக்குது, பிரசிடென்ட் ஆஃப் அ
கபடி ஃபெடரேஷன் ஆஃப் போலண்ட். எதுக்காண்டி அவரை போய் மீட் பண்ணாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஆப்ஷன் பாருங்க, ஃபுட்பால் அச்சீவ்மெண்ட்டு, ஓகேவா, ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, மிலிட்ரி கோஆப்ரேஷனு. கபடி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இது ஒன்று தான். இப்போ சொல்லுங்க, கஷ்டமாக இருக்கு கொஸ்டின், புரியுதா? ஸோ என்னன்னா நம்ம என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் படிக்கும்போது டக்குன்னு வந்து இவர் யாரும் தெரியாது, கபடி ஃபெடரேஷன் ஆஃப் போலான்னு தெரியாது, டக்குன்னு இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். டக்குன்னு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ பண்ணீங்கன்னா அந்த வார்த்தை இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது ஒன்று தான் இருக்குது. சப்போஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 இதில் கபடி பற்றி இருந்தால் ஸ்கிப் பண்ணலாம். பட் இதில் ஒரு ஆப்ஷனில் தான் கபடி பற்றி இருக்கிறப்ப நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது, கான்ஃபிடென்ட் அட்டன் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு எலிமினேஷன் டெக்னிக் நம்ம எடுகேட்டிவ் பேட்டர்னில் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு, ரோல் ஆஃப் ஃபாரின் ட்ரிபுனல். ஸோ ட்ரிபுனல்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்காக பாலிட்டிக் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ கோர்ட் மாதிரி இவங்க வந்து என்னென்னா ஒரு பர்பஸ்க்காக போட்டிருப்பாங்க. அதாவது என்னென்னா ஒரு டெக்னிக்கல் பர்சன் தான். இப்போ க்ரீன் ட்ரிபுனல்னா என்வரன்மெண்ட் பற்றி டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சவங்க வந்து இதில் ஜட்ஜாக இருப்பாங்க. இப்போ கோர்ட்டில் வந்து நார்மலாக எல்லாத்த பற்றி தெரிஞ்சவங்க வந்து ஜட்ஜாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் விஷயங்கள் தெரியாது இல்லையா? அப்போ இதுவுமே வந்து கிட்டத்தட்ட வந்து கோர்ட் மாதிரி தான். அப்போ நமக்கு ட்ரிபுனல்ன்றது ஒரு கோர்ட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் பாருங்கள். இதை வந்து சென்சஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, நாங்கள் கிடையாது. ஓட்டர் ஐடி இஷ்யூ பண்ணுவாங்க, நாங்கள் அதுவும் கிடையாது. அது எலெக்ஷன் கமிஷனோட வேலை. அதுக்கப்புறம் வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து டிப்போர்ட் பண்ணுவாங்க, நாட்டை விட்டு அனுப்புவாங்க, நாங்கள் அதுவும் கிடையாது. இவங்களோட ட்ரிபுனல்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க, டு வெரிஃபை சிட்டிசன்ஷிப் கிளைம்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த என்ஆர்சி. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த என்ஆர்சியை பற்றி இருக்கக்கூடிய ஆப்ஷன் இது ஒன்று தான். மீதி எல்லாத்தையுமே என்ஆர்சின்ற வார்த்தையே கிடையாது. இதை கூட விட்டுடுங்க, என்ஆர்சின்ற ஆப்ஷன் இதில் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு என்ஆர்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற ஆப்ஷன் இதில் இருக்கலாம். பட் இது சம்பந்தமாகவே ட்ரிபுனல் பற்றி இதில் இல்லை. ட்ரிபுனல் என்ன ஒர்க் பண்ணுவாங்கன்றதே இதில் இல்லை. ட்ரிபுனலோட அந்த வேலை என்ன, ஏதோ ஒரு இஷ்யூவை விசாரிக்கிறது தான் அவங்க வேலை, அதுவே இதில் இல்லை. புரியுதா? அப்போ நம்ம இந்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம், ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு, மேஜர் ரிஃபார்ம் இன்ட்ரடியூஸ் இன் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த எஜுகேஷன் பாலிசியில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. சி கைஸ் லிசன், கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கொண்டு வருது. அதாவது இந்தியான்ற இவ்வளோ பெரிய நாட்டுக்கு, 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இவ்வளோ பெரிய நாட்டுக்கு தேவையான அடிப்படையான கல்வி தான். இந்த கல்விக்கு ஒரு கொள்கை வந்து கொண்டு வருது. அப்படின்றப்போ இதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலே, இது படிக்கலாம் கூட இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிப்போம், ப்ளஸ். இப்போ நமக்கு 10th + சிஸ்டம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக வேற ஒன்று கொண்டு வந்திருக்காங்கன்றாங்க, ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றுறாங்கன்றாங்க. ஓகே, ரொம்ப வருஷமாக இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஸோ ஸ்ட்ரக்சர் மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. சி, நான் வந்து இந்த கொஸ்டின் இது நான் வந்து படிச்சிருக்கேன், அதனால நான் வந்து பார்த்தோன்னே போட்டு போயிடுவேன். பட் நான் இப்போ சொல்ல வரது என்னன்னா, நம்ம காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அட்டன் பண்ணலாம்னு சொல்ல வரேன். செகண்ட் பாருங்க, எலிமினேஷன் ஆஃப் பிரைவேட் ஸ்கூல்ஸ். பிரைவேட் ஸ்கூலுக்காரனா சும்மா வந்துடுவானா, அரசியல்வாதிங்கிறதுனா பாதி பிரைவேட் ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்க வேணாம். நம்ம வந்து ஒரு சுதந்திர நாட்டில் அப்படிலாம் எலிமினேட் பண்ணிட முடியாது. பிரைவேட்டைசேஷன் அதெல்லாம் வந்து இது கண்டிப்பாக இருந்தே தீரும், நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. அப்போ காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஆப்ஷன் வராது. கம்பல்சரி சன்ஸ்கிரிட் எஜுகேஷன், நம்ம ஆட்கள்லாம் விட்டுருவாங்களா? இதுக்கும் வாய்ப்பே கிடையாது. கம்பல் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3 லாங்குவேஜ் பாலிசி தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு லாங்குவேஜுமே கம்பல்சரின்றதை எங்கேயுமே பேசவே இல்லை. மேண்டேட்டரி எக்ஸாம் ஃபார் ஆல் கிரேட்ஸ். நல்லா பாருங்க, ஆல்ன்றது அகைன் திரும்ப என்ன, நமக்கு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். அப்போ வந்து ஒரு எல்கேஜி பையனுக்கு யூகேஜி பையனுக்கு வந்து மேண்டேட்டரியாக வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. இதுவும் நமக்கு காமன் சென்ஸாக பார்க்குறப்ப தப்பாக இருக்குது. அப்போது இந்த 3 ஆப்ஷனுமே நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய 7ஆம் அறிவை வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ காமன் சென்ஸ் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் வந்து கண்ணை திறந்து கொஸ்டினை படித்து பாருங்கள். நம்மளால் வந்து தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே எப்போ பண்ணணும், ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டில் தெரியும், இப்போ நான் சொல்கிற லாஜிக் வச்சு நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேவா? பட் வந்து பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு பேனிக் ஆகாதீங்க. கொஸ்டின் டஃப்பாக இருக்கலாம், இவ்வளோ தானே, இதை தானே பார்த்துடலாம், வா நீயா நானா ஒரு கை பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டோட, எப்படி நீங்கள் ஜிஎஸ் ரீசனிங்லாம் ஒரு மேக்ஸ் ரீசனிங்லாம் கான்ஃபிடென்ட்டோட அட்டன் பண்ணீங்களோ அதே கான்ஃபிடென்ட்டோட ஜிஎஸும் அட்டன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷன். ஸோ இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் மிஷனை பொறுத்த வரைக்கும் இதில் பாருங்கள், இதில் இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் வந்ததுனாலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ்லாம் வந்தாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இஸ்ரோன்னு இருந்தால் இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சரி நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ இது ஏதோ ஒரு அப்ரிவேஷன் இருக்குது, ஸ்பேஸ் டெக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக வந்து ஸ்பேஸை பற்றின ஏதோ ஒன்று தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எலிமினேட் பண்ணிடலாம், இது எலிமினேட் பண்ணலாம். இது பாருங்கள், ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க பாருங்கள், எவ்வளோ விவரமாக செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
ஸ்பேஸ் ஃபார்மிங்னு இருக்கு. ஸோ நம்ம ஸ்பேஸ்லாம் போய் விவசாயம் பண்ற அளவுக்கா நம்ம வந்து முன்னேறிட்டோம்? இங்க விவசாயம் பண்றவங்களுக்கே வந்து என்ன சொல்றது? அத சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இங்க விவசாயம் என்ன நிலைமையில இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ கன்ஃபார்ம் இது இருக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா? நம்ம காமன் சென்ஸ் படி இதுவா தான் ஆன்ஸர் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? எப்படிலாம் நம்ம காமன் சென்ஸ் அப்ளை பண்றோம்ன்றது. இத வந்து நீங்க வந்து நீங்க கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணி பாருங்க. எடியூகேட்டிவ் கொஸ்டின்ஸ்ல. அப்போ உங்களுக்கு வந்து பெட்டராவே நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ். இது வந்து ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் வேர்ட் தான். இதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்பல. பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிக்கிறேன். அப்ப அசர்ஷன் அண்ட் ரீசனிங்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மேல அசர்ஷன் இருக்கும். அதுக்கான காரணம் கீழ குடுத்திருப்பாங்க. இது இந்த இதனால தான் இந்த காரணத்தினால தான் மேல இருக்கக்கூடிய விஷயம் நடக்குதான்றத நம்ம வந்து பார்க்கணும். அதுதான் வந்து அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட். இத வந்து படிச்சு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிகாஸ்ன்ற ஒரு ஒரு வார்த்தையை வச்சு ஜாயின் பண்றப்ப உங்களுக்கு அது வந்து கரெக்டான மீனிங் கொடுக்கணும். பட் எல்லா கொஸ்டின்ஸும் அப்படி கொடுக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இது ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, த சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் ஃபாஸ்டர் இன் ஸ்டீல் தேன் ஏர் அட் த சேம் டெம்பரேச்சர். இது வந்து இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான், ஈஸியான கொஸ்டின் தான். அதனால இது நம்ம இவ்வளோ ஆராய்ச்சிலாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் அசர்ஷன் ரீசனா என்னன்னு சொல்லி கொடுக்கறதுக்காண்டி இதை சொல்றேன். ஓகேவா? ஸோ சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் ஃபாஸ்டர் இன் ஸ்டீல் தேன் ஏர். அதாவது என்னன்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஸ்டீல்ல வந்து ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும் ஏரை விட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இது கூட ரீசன் படிக்கிறப்ப பொதுவாக எப்படி படிக்கணும்னா, பிகாஸ் எதனால் அப்படின்னு நீங்களே உங்கள் மைண்டில் சொல்லிக்கிட்டு அடுத்த ரீசன் படிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் கரெக்டாக வரும். கரெக்டாக இருந்தால் கரெக்டாக வரும். ஓகேவா? பிகாஸ் த பார்ட்டிகல்ஸ் இன் த சாலிட் ஆர் மோர் க்ளோஸ்லி பேக்டு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷார்ட்டர் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் கம்பேர்ட் டு இது. ஓகேவா? ஸோ எதனாலனா ஸ்டீலில் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து இப்போ வந்து ஸ்டீலில் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கும். இதுவே ஏர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் மாலிகுல்ஸ்க்கு வந்து கேப் இருக்கும். அதனால வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஸ்லோவா தான் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அப்ப இது வந்து பிகாஸ்ன்னு சொல்றப்ப, பிகாஸ் சொல்லி படிக்கிறப்ப கரெக்டான ரீசனா இருக்குது இல்லையா? அப்ப இந்த 2த்துமே வந்து இது வந்து அசர்ஷன் கரெக்ட், இது வந்து அதோட கரெக்டான ரீசன். இப்போ சில இடங்கள்ல அசர்ஷன் பார்க்கும்போதே வந்து தப்புன்னு இருக்கும். அசர்ஷன் படிக்கும்போதே தப்புன்னு தோணுச்சுன்னா, இந்த ரீசன் நீங்க படிக்கவே கூடாது. எனக்கு ஃபால்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? அசர்ஷன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். அசர்ஷன் வந்து உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுனாலே டக்குன்னு ஆப்ஷனை பார்த்துட்டு ஆன்சர் மார்க் பண்ணிடணும். புரியுதா? இது வந்து எலிமினேஷன் டெக்னிக்லாம் கிடையாது. நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் எப்படி அட்டன் பண்றதுன்னு சொல்றேன். புரியுதா? ஸோ அப்போ இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் ஈவன் நோன் ஃபார் இஸ் பேலண்ட் டோப்போகிராஃபி. பிகாஸ் எதனால வந்து இது வந்து பேலண்ட் டோப்போகிராஃபியா இருக்குன்னா, இது வந்து நிறைய இடத்துல வந்து டெரெயினை வந்து எரோட் பண்ணி வச்சிருக்கு யமுனாக்கு ஜாயின் பண்ணும்போது அப்படின்னாங்க. அதனால தான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? அதனால அதை வந்து கரெக்ட்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து அகைன் இதுவுமே வந்து அதே மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் நம்மளுடைய கொஸ்டின்ஸு எலிமினேஷன் டெக்னிக்ஸ். ஓகே. ஸோ இதில் நம்ம இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா கோர்ஸுமே நம்மக்கிட்ட டேக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை காம்போ கோர்சஸ் எனி ஆஃப் த காம்போஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் வந்து எல்லாமே மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் பேஸ்டாக தான் டீச் பண்ணியிருக்கோம். எல்லாமே கண்டிப்பாக வந்து இந்த எடுக்கேட்டிவ் பேட்டர்னில் யூஸ் ஆகிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து டீச் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இந்த செஷனுடைய ஃபீட்பேக் எப்படின்றத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.